வணக்கம். நம்மளோட அந்த 1 மினிட் ஓஆர்பி ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜில இன்னொரு மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். என்னன்றதை அதை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 போட்டிருக்கோம். இதில் 4th 1 மினிட் கேண்டில் எடுத்துக்கிறோம். அது ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆன பிறகு தான் என்ட்ரி எக்ஸிட்ன்றது இருக்கும். இது வந்து ஆல்ரெடி முன்னாடி சொன்னது இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் தென் யூனிவர்சல் ஸ்டாப் லாஸ் அதுவும் டார்கெட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சல் எக்ஸிட் கண்டிஷனில் போயிடலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லி டைம் பேஸ்டு எக்ஸிட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் 1:2 ரேஷியோவில் போட்டிருக்கேன். இப்போ டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees வந்து டார்கெட்டுக்கு போனால் எக்ஸிட் ஆகணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees மொத்தமாக ஸ்ட்ராட்டஜி லெவலில் வரும்போது எக்ஸிட் ஆகணும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எக்ஸிட்டாக அதுக்கான டிஎஸ்எல் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிவர்சல் எக்ஸிட் டிஎஸ்எல்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. யூனிவர்சல் எக்ஸிட் டிஎஸ்எல் இது செலக்ட் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு அது கீழே பர்சன்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறது இங்கே ருப்பீஸில் தான் வருது. இது நான் பாயிண்ட்ஸ்னு நான் இப்போ நிஃப்டிக்கு வந்து ஒரு லாட் வந்து 50 குவான்டிட்டி வரும். ஸோ நான் அதை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ருப்பீஸாக போட்டால் தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. தென் இது பர்சன்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் கீழே வந்து எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுதுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து ட்ரெயில் பண்ணுறது இது. இப்போ நம்ம ருப்பீஸ்லேயே பார்த்துருவோம், நான் தான் போட்டிருக்கேன். இப்போ ஆக்டிவேட் அட் ஸோ நான் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து ப்ராஃபிட்டில் வரும்போது ப்ராஃபிட்டை 500 rupeesல லாக் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒன்ஸ் 1000 rupeesக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 500 rupeesல வந்து நிற்கும், பாசிட்டிவில் நிற்கும். இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அந்த 500 rupees ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடும். ஃபர்தராக மேலே போகுதுன்னு வச்சுங்க, ஒன்ஸ் 1000 rupees ரீச் ஆகிட்டு இன்னும் ஃபர்தராக மேலே போகுதுன்னா ஸோ ஒரு 500 rupeesக்கும் ஃபர்தராக 500 rupees ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஎஸ்எல் கண்டிஷன். இது இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நீ சார்ட் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் சைடில் தான் போச்சு. ஸோ 920K வந்து புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருக்கு. 21,750 பிஇ 95 rupeesல எடுத்திருக்கு. எடுத்துட்டு 133.9 எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இது ட்ரெயிலிங் எஸ்எல்ல ஃபாலோ பண்ணி தான் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 1 மினிட்டோட 4th கேண்டில் தான். ஸோ அந்த 4th கேண்டில் லோவை தான் கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு 9:20 டைமில் ஸ்பாட் ப்ரைஸ் நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 21,727. ஸோ அப்போ நியர்பை இருக்கிற அடுத்த மணி பார்த்தீங்கன்னா 21,750 புட் ஆப்ஷனு. ஸோ 9:20 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 95 rupees அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. அப்போது என்ட்ரி எடுத்துச்சு. என்ட்ரி எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இங்கேருந்து 1000 rupees வந்து ப்ராஃபிட்டில் போகுது. ஸோ 1000 rupees அப்படின்னும் போது நிஃப்டியில் 20 பாயிண்ட்ஸு ஓகேங்களா. அப்போனா 105 115. இந்த 115க்கு வந்து இந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் நான் என்ன பண்ணுறேன்னா 500 rupeesல வைக்கிறேன். ஸோ 500 rupees அப்படின்னும் போது அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து இந்த லெவல் 95 10 rupees உங்களுக்கு. ஸோ 10 rupees தான் 500. நிஃப்டியில் வந்து 50 குவான்டிட்டி. ஸோ அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைப்போம்னா 105ல் போய் வைப்போம். சரிங்களா. இப்போது இதுக்கப்புறம் ஒரு 500 rupeesக்கும் தட் மீன்ஸ் 10 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஒரு 10 பாயிண்ட்ஸும் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ 115லேருந்து 125 போகுது. சரிங்களா. 125 போகும்போது இந்த 105லேருந்து 115க்கு மூவ் பண்ணுவோம். 115 மூவ் ஆச்சு. இப்போ இங்கேருந்து அகைன் இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது. 125லேருந்து 135க்கு மூவ் ஆகுது. இப்போ திரும்ப இந்த இடத்துல இருந்து இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ 125க்கு இது போய் நிற்கும்.
ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் வரும்போது இந்த 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 கேண்டில்ல நல்லா பாருங்க. இந்த கேண்டில் நமக்கு ரீச் ஆகும்போது இந்த இடம் ரீச் ஆகும்போது இந்த இடத்துல வந்து நிக்குது. பட் இங்க திரும்ப ஒரு விக்கு வந்திருக்கே தவிர இந்த இடத்துல அடிக்கல. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா 10 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு இங்கிருந்து. 135லேருந்து 145. ஓகேங்களா? 145 வரைக்கும் மூவ் ஆயிருக்கும்போது இது 135க்கு மூவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ 135 மூவ் ஆயிட்டு இந்த லெவல்ல இருந்து ஃபர்தரா 10 பாயிண்ட் இங்க போகல. 155 போயிருக்கணும் இல்லையா? 155 இங்க போகல. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறதுனால இந்த லெவல்லே உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. 135ல யூனிவர்சல் எக்ஸிட் அடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இது வந்து ட்ரெயிலிங் எஸ்எல் ஆட் பண்ணியிருக்கு. தென் ஸ்ட்ராட்டஜி லெவலில் டார்கெட் ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கேன். பட் இது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நான் இதில். ஸோ ஆனால் யூனிவர்சல் எக்ஸிட் டிஎஸ்எல் நீங்கள் வேறு மாதிரி மாற்றினாலும் மாற்றலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் எத்தனை ருபீஸில் சப்போஸ் 2000 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் ஆக்டிவேட்டட் டு 2000 போட்டுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் எங்கே வெளியே வரணும்னு பாருங்க. ஸோ 1000 ருபீஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு 1000க்கும் நீங்கள் 1000 ருபீஸ் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் பை இங்கே 1000 போடணும். அடுத்த பாயிண்ட்லையும் 1000 போடணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், ட்ரெயிலிங்கு இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அவங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டெய்ல் எண்ட் ஏறத மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு ஃபிக்ஸடாக வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மாடலும் இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி தென் மார்க்கெட்டோடைய மொமெண்டம் அதை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை டவுட்ஸ் எதனா கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.